மலேசிய தமிழ் பள்ளிகளுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜிபி நிறுவனத்தின் திருவள்ளுவர் சிலை வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை ஸ்லாங்கூர் பிஜேஎஸ் ஒன்று தமிழ் பள்ளியிலும் பவாசான் துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியிலும் நடைபெற்றது. விஜிபி நிறுவனத்தின் இயக்குனரும் உலக தமிழ் சங்கத்தின் தலைவருமான விஜி சந்தோஷம் தலைமையில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பாக்கு சண்முகம், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மல்லை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா, உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் முனைவர் ராஜரத்னம், ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து இந்நிகழ்வில் சிறப்பித்தனர். தலைமை உரை ஆற்றிய விஜி சந்தோஷம், தமிழ் பள்ளி மாணவர்களின் அமைதியும் கட்டொழுங்கும் மன நிறைவாக இருப்பதாகவும், திருவள்ளுவரின் உருவ சிலை என்பது பொதுமறைக்கான சின்னம் என்றும் தெரிவித்தார். நாளை ஸ்லாங்கூர் சீஃபீல்டு தோட்ட தமிழ் பள்ளியிலும், நாளை நண்பகல் ஸ்லாங்கூரில் உள்ள தெலோக் பங்லிமா காராங் தமிழ் பள்ளியிலும், புதன்கிழமை கில்லானில் உள்ள ஜலான் மேரு தமிழ் பள்ளியிலும், நண்பகல் காப்பாரில் உள்ள வலம்பரோசா தமிழ் பள்ளியிலும் என தொடர்ந்து 3 நாட்களுக்கு வள்ளுவரின் திருவுருவச் சிலை 6 தமிழ் பள்ளிகளுக்கு வழங்கப்படவிருப்பதாக அவர் தெரிவித்தார். மலேசியாவில் முதலாம் திருக்குறள் மாநாடு நடைபெற்ற போது பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவரின் சிலை வைப்பதற்கு ஏராளமான சிக்கல்கள் எழுந்ததை ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டினார். ஆனால் இப்போது நம்முடைய பிரதமரின் ஆட்சியில் தமிழ் பள்ளிகளில் திருவள்ளுவரின் சிலைகள் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்படுகிறது. அண்மையிலும் ஜொகூரில் உள்ள ஒரு தமிழ் பள்ளியில் திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது சர்ச்சையானது. ஆனால் கல்வி அமைச்சு தலையிட்டு தமிழ் பள்ளிகளில் திருவள்ளுவர் சிலை வைப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றும், தாராளமாக வள்ளுவரின் சிலையை தமிழ் பள்ளிகளில் வைக்கலாம் என்று தெரிவித்ததையும் ஓம்ஸ்பா தியாகராஜன் சுட்டிக்காட்டினார். செவாலியர் விஜி சந்தோஷம் போன்றவர்கள் மலேசியாவில் திருவள்ளுவர் சிலையை நிறுவுவதற்காக தன்னுடைய 90வது வயதிலும் கடல் கடந்து வந்திருக்கிறார். விஜி சந்தோஷம் அவர்களின் தந்தை ஞான திரவியம் அவர்கள் 2ஆம் உலகப் போரின் போது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மலேசியாவின் பினாங்கில் 8 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். இப்போது அவருடைய மகன் இதே மலேசியாவில் 6 தமிழ் பள்ளிகளில் 6 திருவள்ளுவர் சிலைகளை நிறுவி இருக்கிறார். விஜி சந்தோஷம் அவர்களின் தலைமையில் உலகம் முழுவதும் 199 திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டிருக்கும் நிலையில் நாளை ஸ்லாங்கூர் சீஃபீல்டு தமிழ் பள்ளியில் 200வது திருவள்ளுவர் சிலை நிறுவப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய தமிழ் பள்ளிக்கு கிடைத்த இப்படியான ஒரு அருமையான வாய்ப்பை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும். நாளை காலை 9 மணிக்கு ஸ்லாங்கூர் சீஃபீல்டு தமிழ் பள்ளிக்கு தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் திரண்டு வரும்படி மலர் டிவியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாராங் கம்போங் சுங்கைகோட் பகுதியில் நிலவி வரும் நிலத்தகராறால் இடம்பெயர்ந்த பழங்குடியினரை கோலவாவில் உள்ள தனது நிலத்தில் வந்து வசிக்குமாறு பகாங் தெங்கு அம்புவான் அழைப்பு விடுத்துள்ளார். பகாங் அரச குடும்பத்தின் கட்டுப்பாட்டாளர் ஜகாரியா யாயா அங்குள்ள பழங்குடியின சமூகத்தின் அவல நிலையை கண்டு துங்கு அசீசா அமீனா மைமூனா எஸ்கண்டாரியா மனம் நொந்து அனுதாபம் தெரிவித்ததாக கூறினார். பல ஆண்டுகளாக பகாங்கின் வளர்ச்சியில் பழங்குடியினர் முக்கிய பங்காற்றி உள்ளனர் என தெங்கு அம்புவான் நம்புவதாகவும், அவர்களை அவர் நமது மக்கள் என்று வர்ணித்ததாகவும் ஜகாரி தெரிவித்தார். கம்போங் சுங்கைகோட் பகுதியில் உள்ள பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த மீள் குடியேற்றம் தேவைப்படும் எந்த ஒரு குடும்பத்தினரையும் கோலவாவில் உள்ள தங்களுக்கு சொந்தமான நிலத்திற்கு வந்து வசிக்குமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலில் பரிகாத்தான் நேஷனலுடன் ஒத்துழைக்க பரிஸ்தான் நேஷனல் முடிவு செய்திருப்பது பக்காத்தான் ஹரப்பானுக்கு ஒரு சமீட்சையை அனுப்புவதற்காகத்தான் என்று அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். நேற்று இரவு சுபாங்கில் நடைபெற்ற அம்னோ கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கைரி, மத்திய அரசு மலாய் மக்களின் உணர்வுகளுக்கு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றும், மத்திய அரசு கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் அம்னோ உறுப்பினர்கள் சிலர் உணர்வதாக கூறினார். சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதிலும் தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலும் தாங்கள் அடைந்த தோல்விக்கு அவர்கள் அம்னோவையே குறை கூறுவது போல் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் ஒற்றுமை அரசாங்கத்திலிருந்து பரிசான் நேஷனல் வெளியேறவோ அல்லது முன்கூட்டியே பொது தேர்தலுக்கு அழுத்தம் கொடுக்கவோ தேவையில்லை என்றும் கைரி தெரிவித்தார்.
பொது தேர்தல் வரை காத்திருக்க முடியும் என்றும் அம்னோ மற்றும் பரிசான் நேஷனலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் அவர் கூறினார். பக்காத்தான் ஹரப்பானுக்கு ஒரு சமீட்சையை அனுப்புவதற்காக மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதாக அவர் தெரிவித்தார். இன்று அதிகாலையில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியை பார்த்த பிறகு டத்தாரான் மெரிடேக்கா முழுவதும் குப்பைகளை கொட்டிச் சென்ற கால்பந்து ரசிகர்களை கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ கடுமையாக சாடியுள்ளார். குப்பைகளை அகற்ற உதவியதற்காக கோலம்பூர் நகராண்மை கழகமான DBKL-க்கு ஹன்னா இயோ தமது நன்றியை தெரிவித்தார். குப்பைகளை தரையில் கொட்டுவதற்கு பதிலாக குப்பை தொட்டியில் போடுவது அனைத்து மலேசியர்களுக்கும் ஒரு அடிப்படை நாகரிகமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். டத்தாரான் மெரிடேக்கா என்பது நிகழ்வுகளுக்கான ஒரு இடம் மட்டுமல்ல, அது தலைநகரின் கண்ணியத்தை பிரதிபலிக்கும் மலேசியாவின் வரலாற்றில் ஒரு இன்றியமையாத பகுதி என்று அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அடிக்கடி வலியுறுத்துவது போல, முன்னேற்றம் என்பது வெறும் பௌதீக வளர்ச்சியால் மட்டும் அளவிடப்படுவதில்லை. மாறாக பொது இடங்களை மதித்து அவற்றை பாதுகாப்பதில் நமது அணுகுமுறையாலும் அளவிடப்படுகிறது. கோலாலம்பூர் நமது வீடு. சொந்த வீட்டையே அசுத்தப்படுத்திவிட்டு உங்களுக்கு பிறகு வேறு யாராவது அதை அப்புறப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் என அவர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் நேரடி ஒளிபரப்பை காண 25,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் டத்தாரான் மெரிடேக்காவிற்கு திரண்டனர். இது ஒரு திறந்தவெளி திரையில் காட்டப்பட்டது. ஜொகூர், பெங்காராங், உலுபப்பான், சுங்கை தஞ்சோங், செரேண்டிட் பகுதியில் அடையாளம் தெரியாத ஒரு பெண்ணின் சடலம் கைகளும் கால்களும் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் நேற்று மிதந்தபடி கண்டெடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் ஒரு வெளிநாட்டவர் என்று நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் அவரது கைகளும் கால்களும் கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் முதற்கட்ட சோதனையில் தெரிய வந்ததாக மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் ஒஸ்மான் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் இன்னும் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மரணத்திற்கான காரணம் குறித்த விசாரணை தொடர்கிறது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இன்று காலை ஜொகூர் பாரு மஸ்ஜித் கம்போங் பிளேண்டாங் அருகே 4 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் ஒரு பெண் உயிரிழந்தார். மேலும் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் காயமடைந்தனர். காலை 7 மணிக்கு ஜலான் பெர்மாஸ் உத்தாரா சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தில் ஒரு தொழிற்சாலை வேன், ஒரு ஹோண்டா சிவிக், ஒரு பெரோடுவா அல்சா மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் ஆகியவை சம்பந்தப்பட்டிருந்தன. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் 2 ஆண் குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் குழந்தை என தனது 3 குழந்தைகளை ஏற்றிச் சென்றார். அவர்கள் அனைவரும் காயமடைந்தனர். வேனில் பயணித்த பெண் பயணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டதாகவும் ஆண் ஓட்டுநர் காயமடைந்ததாகவும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு கட்டளை அதிகாரி ரஃபி அமாட் ஷரேங் தெரிவித்தார். ஹோண்டா சிவிக் காரின் பெண் ஓட்டுநர் காயம் இன்றி தப்பினார். ஆனால் அல்சா காரின் ஓட்டுநர் காயமடைந்தார். காயமடைந்த அனைவரும் சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உயிரிழந்தவரின் உடல் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.